ம். நாளைக்கு கன்டென்ட்டுக்காக சாரி சாப்பிட்டுன்னு வளரேன். நாளைக்கு வீடியோக்காக கன்டென்ட் ரெடி பண்ணியிருந்தேன். அப்போ அம் அம்மா வந்து கொழுக்கட்டை செஞ்சாங்க. ஆக்சுவலாக இது மாவு நான் தான் பெசஞ்சேன். ஆக்சுவலாக வீட்டில் செய்கிற கொழுக்கட்டை எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னன்னா அது உள்ள ஸ்டஃபிங் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? அந்த ஸ்டஃபிங் தான் மேட்ரு. அது இப்போ சாப்பிடும்போது நல்லா இருக்கும். ஆனால் நாளைக்கு காலையில் சாப்பிடும்போது இருக்குல்ல, அதோட ஸ்டஃபிங்கே வேறு. இதான் இந்த ஸ்டஃபிங் தான் அது உள்ளே இருக்கும். ஆனால் அது அப்படியே இது மாதிரி ஜெல்லாக இருக்கும். இப்படி நீங்கள் நசுக்குனீங்கன்னு வைங்களேன், இப்போ அது மாதிரி வருதுல்ல, அது மாதிரி இல்லை, ஒரு மாதிரி தண்ணியாக வரும் வெளியே. ஆனால் இப்போ வந்து மேலே இருக்க லேயர் இருக்குல்ல, அந்த லேயர் வந்து சாஃப்டாக இருக்கும். ஆனால் அடுத்த நாள் காலையில் அந்த இதை சாப்பிட்டீங்கன்னு வைங்களேன், உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் தான் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். ஆனால் வெளியில் இருக்கிற மாவு ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஆனால் அதுக்கு தவிர்த்து நீங்கள் கேட்கலாம், இட்லி குண்டானில் வச்சா சரியாக இருக்குமேலாம். அப்போ கூட அது ஒரு மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தண்ணியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதனால எனக்கு பிடிக்காது. காலையில் அது மாதிரி சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இது அப்படியே இப்படி பிரித்து உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் எடுத்துருவேன். ஆமாம், அப்படி சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும்.